மாதங்கள் 2 மாதம் லீவ் போட்டால் கூட 10 மாதங்கள் 1200 மணி நேரம் ஒரு வருஷத்தில். அது மாதிரி 20 வருஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோன்னு பாருங்க, 24,000 மணி நேரம். ஆனால் அந்த 24 மணி நேரம் எதுக்கு போயிருக்கோம்னா பணம் சம்பாதிக்க போயிருக்கோம். ஆனால் அதில் ஒரு செகண்டு கூட யாரும் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லி தரல. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் அயர்னிங் ஆஃப் திஸ் என்டையர் சிச்சுவேஷன். பணம் சம்பாதிக்கிற என்ன பண்ணணும்? இப்போ நவ் ஒரு 20 minutes be correctly tuned into it. You are going to get the best education which you will not get anywhere. இதே விஷயத்தை மற்ற இடத்துல சொல்லுவாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஐ எம் நாட் பூஸ்டிங் மை செல்ஃப், பிகாஸ் இதில் நான் அப்படியே ஊறி இருக்கேன். யூ see, நூறு இந்தியர்கள் 65 வயதில், இது எல்லாருக்கும் தெரியும். நான் அப்பப்போ காமிச்சிட்டு இருக்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஒரு 36 பேர் உயிரோடு இருக்க மாட்டாங்க, 54 பேர் டிபெண்டாக இருப்பாங்க, 5 பேர் அந்த வயதிலையும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கூட்டிங்கன்னா 195%. ஆனால் மீதி 5% பேர் சூப்பர் ஆகிட்டாங்க. ஏன் சூப்பர் ஆகிட்டாங்க? ஏன்னா என்ன பதில் வரும்னா, அவங்களாம் லக்கி ஃபர்ஸ்ட் பர்சன், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். ஒரு சூப்பரான ஃபேமிலியில் பிறந்திருப்பாங்க. நம்மள மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸில் சூழ்நிலையில் பிறந்திருக்க மாட்டாங்க. அவங்க சூழ்நிலை சூப்பராக இருக்கும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 100க்கு 1% பேர் இருப்பாங்க. ஆனால் 100க்கு 4% பேர், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம், திருபாய் அம்பானி மாதிரி ஒரு ஸ்கூலில் ட்ராப் அவுட் ஆகி ஏதன் நாட்டில் ஒரு ரிஃபைனரியில் கடைநிலை ஊழியராக இருந்து அப்புறம் ஊருக்கு வந்து தோள்பட்டையில் துணியை தூக்கி விற்று கடற்கடவே அவருடைய உணவாகவும், இரவு படுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் இருக்குல்ல, ஃப்ளாட்டில் மேலே போகிற படி அதுக்கு கீழே இப்படி படுத்து, அதுக்கப்புறம் ஒரு ஒவ்வொன்றா ஆரம்பித்து இன்றைக்கி பாருங்கள் ரிலையன்ஸ். அந்த மாதிரி தான் 4%. இப்போது இந்த 100%ல் நம்ம இப்போ வெற்றி பெறணும்னா, இப்போ யாரோ ஒருத்தர் வெற்றி பெற்றவங்களை ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக இல்லையா? இப்போ நான் கேள்வி, இந்த 4% பேர் வெற்றி பெற்ற விஷயத்தை எந்த ஸ்கூல்லையாவது எந்த காலேஜ்லையாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்க? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 100க்கு 95% தோல்வி விட்டான் பாருங்க. அதே கல்வியை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கல்வி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? திருப்பி திருப்பி இப்படி, அதாவது ஷஃபலிங். நான் படிக்கிற காலத்தில் 11th ஸ்கூல் ஃபைனல் வந்து 11th எஸ்எல்சின்னு பேர் அதுக்கு. அப்புறம் காலேஜில் போனோம்னா பியூசி, ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ், அப்புறம் டிகிரி. அப்புறம் என்ன பண்ணாங்க? அந்த பியூசியை தூக்கி கொண்டு ஸ்கூல்லே வச்சாங்க. 10+2 அப்புறம் டிகிரி வச்சாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்க? இப்போ திருப்பி ஒரு ஷஃபில். ஸ்கூல்லையே 8 வரைக்கும், 5 வரைக்கும் ஒன்று, 8லேருந்து 9 வரைக்கும் ஒன்று. அப்படி தான் பண்ணுவாங்க சார். நம்ம இப்படியே இருந்தோம்னா அப்படி தான் பண்ணுவாங்க. எடுப்பார் கைப்பில்லையா போட்டு போட்டு விளையாடுவாங்க. எடுப்பார் கைப்பில்லைன்னா என்னென்னு புரியலன்னா இப்போ சொல்கிறேன் பாருங்க. பிப்ரவரி மாதத்துலேருந்து கொரோனா 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 கொரோனான்னு கூவோன்னு கூவினானுங்க. மே மாதத்துலேருந்து கூவுறது இருக்கா பாருங்க. கொரோனா போயிடுச்சா? இப்போ மறந்துட்டான், வேற ஏதாவது பேசிட்டு இருக்கான். அதுதான் இது மாற்றணும்னா அந்த கல்வி நமக்கு வரணும். இன்னும் சொல்ல போனால், நான் எப்போ சொல்கிற மாதிரி, உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் இந்தியர்கள் இல்லாமல் இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க. ஆனால் ஊழியர்களாக இருப்பாங்க. ஆனால் அந்நியர்கள் என்டர்பிரனர்ஸாக இருக்காங்க. இது புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஸோ இப்போ பணம் சம்பாதிக்கிற விஷயம் வரணும். இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு 4 வழிகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 வழியில் எந்த வழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் நம்ம எதிர்காலத்தை நிர்ணயிக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வழி இந்த பாருங்க, இதுவும் தான். ஒன்றா எம்ப்ளாயி அல்லது செல்ஃப் எம்ப்ளாயி. அதாவது எதுக்கு இன்னொருத்தட்ட போய் வேலை செய்யணும்? நீயே அவங்க வேலை செய்ய, நீயே நிறைய வேலை செய்ய, நீயே இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம்.
நல்ல படி, நல்ல மார்க் வாங்க, நல்ல டிகிரி, நல்ல வேலை, அல்லது நல்ல படி நல்ல டிகிரி வாங்க, நீங்கள் சொந்தமாக ஒரு கிளினிக் வை, ஒரு இது பண்ண. அதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பார்த்த 195% பேர் இப்படி தான் சம்பாதிக்கிறாங்க. இப்போ இதை கொஞ்சம் டீப்பாக ஆராய்வோம். அதாவது இவங்களுடைய வருமானம் வருது. இவங்களுடைய வருமானம் எதை பொறுத்து வருது? இதான் நம்ம பார்க்கணும். இவங்களுடைய வருமானம் எதை பொறுத்து வருது? இவங்களுடைய வருமானம் 2 விஷயத்தை பொறுத்து வருது. எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்று, ஹார்ட் ஒர்க். நிறைய சம்பாதிக்கணும், ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் வில் நாட் கிவ் யூ மோர், பிகாஸ் மூட்டை தூக்குறீங்க, நிறையா வருமானம் வராது. இப்போ தான் டக்குன்னு உங்கள் மண்டைக்கு அடிக்குது. ஹார்ட் ஒர்க் மாத்திரம் இல்லை, ஸ்கில் இருக்கு. பியூட்டிஃபுல் கன்சல்டன்ட் நான் போனேன்னா, போய் ஸ்டடி பண்ணேன்னா, ஒரு சஜஷன் கொடுத்தேன்னா 100க்கு 100 சஜஷன் வந்து கிளிக் ஆகும். அப்படின்னா ஜஸ்ட் திங்க். சாரி ஃப்ரெண்ட்ஸ், சஜஷன் கிளிக் ஆகும்னா எனக்கு பர் ஹவர் பர் மினிட் வேல்யூ இஸ் மோர். பட் நான் வீட்டை வெளியே வரலன்னா எனக்கு ஸ்கில் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன நடக்குது? there are 2 things very very important. நல்ல கவனியமாக கேளுங்க. ஒன்று, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். என்ன நம்பர் ஆஃப் ஹவர்ஸு? நம்ம இருக்கிற ஸ்கில்ல எவ்வளவு மணி நேரம் வெளியே உபயோகப்படுத்துகிறோம். இந்த 2ம் இணைந்தால்தான் அங்கே வருமானம் வரும். ஸ்கில் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கு, அவ்வளோக்கு அளவு அது அந்த ரேட் ஜாஸ்தி. அந்த ஸ்கில்லை எவ்வளோக்கு எவ்வளோ மணி நேரம் ஜாஸ்தியாக கொடுக்குறோம், அவ்வளோக்கு அளவு வருமானம் ஜாஸ்தி. நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் குறையுது, வருமானம் கம்மி. ஸ்கில்லோட இது குறையுது, வருமானம் கம்மி. இதில் ஏதோ ஒன்று நின்று போச்சு, நம்மளால் உழைப்பு கொடுக்க முடியல, வருமானம் இல்லை. ஸ்கில் இருக்கு, கொடுக்கவே முடியல, ஆனால் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் சர்ஜன், எனக்கு கட்டவரில் இதாகிடுச்சு. ஸ்கில் இருக்கு, எனக்கு தெரியும் என்னன்னு, பட் என்னால் செய்ய முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இட் கம்ஸ் டு 0. ஐ ஹோப் ஐ மேக்கிங் திங்ஸ் கிளியர். அடுத்தது இதுக்கெல்லாம் மேலே இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஏன்னா இதை கவனிக்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம 50,000 வந்துட்டா போர்ப்பா அப்படின்னு போகிறோம். அப்போ அந்த 50,000 சொல்கிறான் பாருங்க, அதே அங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பட்ஜெட்டு திருப்பி அதே தான். அதாவது என்னென்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி சம்பாதிக்கும் போது, நான் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சிறந்த டாக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹைபாத்தட்டிக்கல் கண்டிஷன் சொல்கிறேன். நான் ஒரு ஆப்ரேட் பண்ணேன்னா அது 100% சக்ஸஸ். ஃபெயில்யூரே என்னோட லைஃப்பில் கிடையாது. அப்படிலாம் இருக்காது, இருக்கிறதா வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஃபீஸ் பாருங்க, லட்சம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பான், 10 லட்சம் கொடுக்குறது கூட ரெடியாக இருப்பான். கரெக்டு தானா? ஓகே. இப்போ 1 லட்சம்னு வச்சுப்போம். அப்போ நான் 10 ஆப்ரேஷன் பண்ணால் 10 லட்சம், 100 ஆப்ரேஷன் பண்ணால் 1 கோடி, 1000 ஆப்ரேஷன் பண்ணால் 10 கோடி. இப்படி போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா ஒரு நாளில் 24 மணி நேரம் தான் இருக்குது. அடுத்த செகண்ட் வந்துருச்சுன்னா அது அடுத்த நாள். இட் குட் பி அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருடம். ஸோ ஒரு நாளில், ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிக்கலாம், அவ்வளோதான். அதற்கு மேலே முடியாது. ஒரு உச்சவரம்பு இருக்கு. இருந்துட்டு போது நான் லட்சமாக சம்பாதிக்கிறேன்னு அப்புறம் என்ன எனக்குன்னா ஃபைன், வெரி குட். வாழ்க்கை எப்படி விரியுதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உங்கள் வீட்டில் 2 வீலரில் எதுவும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் நம்பி இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஆசைப்படுறது ஒரு பென்ஸ் காரையோ BMW காரோ இருக்காது. நீங்கள் ஆசைப்படுறது ஒரு 2 வீலர். அந்த 2 வீலர் வந்துச்சுன்னா உங்களை கையில் கூட பிடிக்க முடியாது. ஆனால் அந்த 2 வீலர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த 2 வீலரை கர்ஸ் பண்ணாத நாள் இருக்காது. ஏன்? அப்போ என்ன வேணும் நமக்கு? ஒரு சின்ன கார், நேனோ, ஆல்டோ, சாண்ட்ரோ, அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன கார்.
அந்த சின்ன கார் வாங்கின அன்னைக்கு டாப் ஆஃப் தி வேர்ல்டு. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு பாருங்க, அதை கர்ஸ் பண்ணாதனால இருக்காது. காலை நீட்ட முடியல, ஏசி இல்லை, ஒரு பிக்கப் இல்லை, நிறைய பேரை கூட்டு போக முடியல. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா இந்த உலகம் கடவுள் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. அப்போ என்ன லெவலுக்கு இருந்தாலும் அதுக்கு மேலே வேணும் தான். அப்போ வருமானம் என்ன ஆகிட்டு இருக்கணும்? போயிட்டே இருக்கணும். அப்போதான் அந்த ஸ்டிக்மா இருக்காது. இந்த இடத்துல 2 இடத்துலையும் இதெல்லாம் இருக்கு. தட் இஸ் த ரீசன் வை 95% ஆஃப் தி பீப்புள் ஆர் சஃபரிங். அதே 5% ஆஃப் தி பீப்புள் உன்னதமான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் பார்ப்போம். இங்கே நான் சொல்கிற பியை பார்த்துட்டு ஏதோ கடை, சூப்பர் மார்க்கெட்டு, ஒரு ரியல் எஸ்டேட்டு அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அதெல்லாம் இல்லை. அது நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரிலையன்ஸ் மாதிரி, டாட்டா மாதிரி, அது மாதிரி வேர் 1000 பேர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற கடை, சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்கள் ஊரில் ஒரு சின்னதாக ஒரு கடை ஆரம்பிக்கிறான்னு வச்சுப்போம். ஒரு துணி கடை ஆரம்பிக்கிறாங்க அல்லது ஒரு நகை கடை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய சர்வீசஸ், அவங்களுடைய குவாலிட்டினால அந்த கடை அப்படியே பெருகிட்டே வருது. அப்படியே பெருகிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் அந்த கட்டடம் மிக பெருசாகிடும். ஊரில் இருக்கக்கூடிய 40-50% மக்கள் மார்க்கெட் ஷேர் அங்கே தான் இருக்கும். கடை வந்து பிரம்மாண்டமாகிடும். இப்போ எப்படி அந்த கடை நாளுக்கு நாள் பெருசாச்சோ அதே மாதிரி அந்த கடை ஓனருடைய வயதும் கூட்டிகிட்டே வரும். அப்போ ஒரு நாள் என்ன ஆகும்? வயது வந்து அவர் இறப்பார். அப்போ இறக்கும் போது அவருக்கு பையன்கள் பெண்கள்லாம் இருப்பாங்க. சுமூகமாக பிரிச்சுப்பாங்களா? உங்களுக்கே தெரியும். அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்? கடை வளருமா போயிடுமா? இதுதான் நீங்கள் நினைக்கிற பிஸ்னஸ். நான் சொல்கிற பிஸ்னஸ் அது இல்லை. ரிலையன்ஸ் திருபாய் அம்பானி இறந்ததுக்கப்புறம் அனிலும் முகேஷும் சாதாரண குஸ்தி இல்லை. ஆனால் ரிலையன்ஸ்க்கு எதாவது ஆச்சா பாருங்க. அதான் நான் சொல்கிற சிஸ்டம். ஏன் சரவணபவன் ஓனரை உள்ளே கொண்டு வந்து வச்சாங்க. தப்பு செஞ்சா அதை போக வேண்டாம், உள்ளே கொண்டு வந்து வச்சாங்க. சரவணபவன் ஏதாச்சா? அதான் சிஸ்டம். somebody is working. அம்பானி, முகேஷ் அம்பானியோ யாரையோ கேட்டுட்டு வந்து யாருக்கு அவங்க ஃபேக்ட்ரி ஏதோ திறக்கலை. இதை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க கேட்கல. எல்லாம் அதுதான் நடக்குது. அதான் சிஸ்டம். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய பேர் எம்ப்ளாய் பண்ணுறாங்க, அவ்வளோக்கு எவ்வளோ பேர் என்ன ஆகும்? வருமானம் ஜாஸ்தி. அப்படி இது மாதிரி போக போக என்ன நடக்கும்னா, எல்லாருமே பணத்துக்காக உழுந்து பெறறோம். ஒரு இடத்துக்கு போவோம், பணம் உழுந்து பெறலும். இதுதான் ரைட்டான பிளேஸ். இங்கே போனதுக்கப்புறம் தான் ரியல் ஃப்ரீடம். நம்ம குழந்தைங்க எல்லாம் சூப்பராக இருக்கலாம். இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு யாரும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களா? ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது, ஐயா நீங்கள் எல்லாம் ஒரு மிடில் கிளாஸு, லோவர் மிடில் கிளாஸு, வேறு வழி இல்லை, நீங்கள் எம்ப்ளாயாக தான் இருக்கணும், பட் அங்கேயே இருக்காதீங்க, அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் மாறுறதுக்கு உண்டான வழிகளை பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா திருபாய் அம்பானி தோளில் தூட்டுது துணி விற்றவர். டாட்டா ஒரு பஞ்சர் கடையில் பஞ்சர் ஓட்டினவர். சரவணபவன் இவர் ஒரு பொட்டி கடையில் வேலை பார்த்தவர். பட் உன் கண் இங்கே இருக்கணும் யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இதை பற்றி யாருக்கும் தெரியாது, ஆனால் இப்போ தெரியும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த மாதிரி ஒரு என்டிட்டி, ஒரு ரிலையன்ஸ் மாதிரி, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் மாதிரி ஒரு என்டிட்டி எடுக்கணும்னா மொழி பிதிக்கணும். நீ உலகம் என்ன மாதிரி போட்டி, என்ன மாதிரியான இது, அட்டப்பா சாமி, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நினச்சி போட பார்க்க முடியல. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல் ஃப்ரம் எல்கேஜி டு பிஜி டிகிரி வரைக்கும் ஒரு 18, 20, 24,000 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு செகண்ட் கூட பணம் சம்பாதிக்க சொல்லி தரல. ஆனால் இங்கே ஒரு அக்ஷரம் படிக்காம, ஒரு தம்படி முதலீடு போடாம, அங்கே இங்கே நகராம லட்சங்களும் கோடியும் சம்பாதிக்கிற ஒரு விஷயம், இதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நம்ம உட்கார முடியல. பாருங்க, ஜஸ்ட் see
நம்ம எப்படி இதாகும்? அவ்வளவு அலட்சியம். எல்லாரும் சொல்ற மாதிரி தான். இதை தப்பா எடுத்துக்கூடாது. நீங்க ஒருவேளை நான் மனசை புண்படுற மாதிரி பேசிட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. அதாவது என்னன்னா, நம்ம இன்னைக்கு அங்கே 50,000 வருமானம் பார்த்தோம். 50,000 20,000 50,000, அதாவது ஒரு 10 2,000 ரூபா நோட்டு, ஒரு 25 2,000 ரூபா நோட்டு இப்படி விசிறதுக்கு விழுந்து சத்து எல்லாம் பண்றோம். ஆனால் கண்ணை திறந்துக்கிட்டு, தப்பா எடுத்துடாதீங்க, குருடர்களாக கீழே லட்சம் கோடி கணக்கு மிதிச்சுட்டு நடக்கிறோம். அதுதான் வெஸ்டீஜ். அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அது தரல. என்ன கொடுத்தனோ எனக்கு கிடைச்சிருக்கு. பேசவே தெரியாது, நானே தான் கற்றுக்கிட்டேன், யாரும் இது பண்ணல. நானே தான் அந்த வியாபாரத்துக்கு என்னென்ன புக்கு வாங்கி படித்து ட்ரெயினில் போய் உட்காந்து ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டேன். ஆனால் இதெல்லாம் இல்லைன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு. கஷ்டப்படுறோம், அடிச்சு நோபுறாங்க, அப்பவும் திருந்த மாட்டேங்கிறோம். This is the place where there is no investment, there is a system. Just let me tell you, let me show you a simple statistics which will prove that the system எப்படி ஒர்க் பண்ணுது. I just come here 10 years, 10 வருஷம் தான் ஆயிருக்கீங்க வந்து வெஸ்டீஜுக்குள்ள வந்து. whereas பிஇ எம்பிஏ அதெல்லாம் படித்து நான் வெஸ்டீஜுக்குள்ள வரும்போது 2009, என்னுடைய வயது 52, 34 வருஷம் சர்வீஸ். இங்கே வெஸ்டீஜுக்குள்ள வராமல் இருந்திருந்தேன்னா ரிட்டையர் ஆகி இன்னைக்கு அக்கடான உட்காந்துருப்பேன் வீட்டில். இந்த கொரோனா பீரியட்ல இன்னும் கஷ்டம். பட் 10 வருஷம். இப்போ லெட் மீ ஷோ யூ சம்திங். Let me show you something. See here. உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். As of now, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி. See what is the turnover? 3,26,000. Nearly into 30 போட்டீங்கன்னா, 35 போட்டீங்கன்னா, it is nearly now 1.25 கோடி 1.5 கோடி. I have bought for 100 PV. That's it. இப்போ பாருங்க, 3,26,000 பார்க்குறீங்க, 3,33,000 பார்த்தீங்களா? 3,33,000 ஒரு விதின் ஒரு 20 minutes அது 6,000 PV வந்துருச்சு. அதுவும் எல்லா இடத்துலையும் ஆஃபீஸ் மூடியாச்சு, மத்தியான நேரம் இல்லை. 3,33,000 PV. Just see. ஸோ அதைத்தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் a system is there for which no investment, for which you don't need to study, and people are here to take your hand and go. இது விடலாமா பாருங்க. அப்போ இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, let me go back. See this is the, என்ன சொல்றது, ஒரு 2 months பேக் நான் எடுத்த வெப்லேருந்து எடுத்த ஹையஸ்ட் ஏர்னர்ஸ் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன் த வேர்ல்டு. எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. You can just have a look. அதாவது you can see here, it is $220,000 every month. $220,000 every month. ஒரு $1 is equal to 72 rupees. Into 10 அப்படின்னா 22 lakhs. Into 7, sorry,
22 lakhs US dollars. Very sorry. It's not $2,22. It is 22 lakhs US dollars. அப்போ into 79 into 10 அப்படின்னா 2.2 crores into 7 அப்படின்னா per month 14.5 கோடி. இங்க பாருங்க எவ்வளவு பேர் சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போ and today throughout the world it's a 200 billion US dollar industry. ஒரு பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி. 200 அப்படின்னா 200 into 100 into 100 கோடி. அவ்வளவு டாலர், ரூபாய் இல்லை. அவ்வளவு தூரத்திற்கு வர்த்தகம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வியாபார வாய்ப்பு. ஆனா நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்னு பாருங்க. இந்திய நாட்டில் நெட்வொர்க் அதுதான் சொல்றது. யாரோ 10 பேர் ஸ்கேம் பண்றாங்கன்னா எல்லாரும் ஸ்கேம் இல்லை. இன்னும் சொல்ல போனா 16 வருஷம் ஆயிருக்கு இந்த வெஸ்டீஜ் ஆரம்பிச்சு. இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நற்பேரை வாங்கி கொடுத்துருக்கிற ஒரே நிறுவனம் வெஸ்டீஜ் நிறுவனம். ஃபைன். அண்ட் so much people are involved. இங்கே பாருங்க, இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாப்புலேஷனுக்கு இதுக்கும். இதை கொஞ்சம் தயவுசெய்து ஊர்ந்து பாருங்க. பிகாஸ் யுஎஸ்ஏல 34.9 பில்லியன், சாரி 29.96 கோடி பீப்புள் இருக்காங்க. அரௌண்ட் 30 crores. நம்மளுடைய நாட்டு மக்கள் தொகையில் 1/4. பட் பண்ணக்கூடிய டர்ன் ஓவர் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் so much பில்லியன். ஆனால் அதே ஜப்பானில் பாருங்கள் 12.8 crores. ஆனால் டர்ன் ஓவர் டபுள், அதோட டபுள். மலேசியாவில் பாருங்கள் அதே தான், டபுள். கொரியாவில் பாருங்கள் 4.87 into 4 times அது. இந்தியாவில் பாருங்கள் 130 கோடி. எவ்வளோ நடக்குது? 1.6 பில்லியன். ஸ்கோப் இருக்கா, ஸ்கோப் இல்லையா? இப்போ எந்த டைமில் இருக்கும்? சூப்பர் டைம். நவ் கம்ஸ் தி ரியல் கொஸ்டின். ஃபைன், சூப்பரான ஒரு விஷயம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங், ஃபைன். வெளியே வந்து நின்னீங்கன்னா 1000 நிறுவனங்கள் இருக்காங்க. அங்கே போய் மாட்டிக்காதீங்க. திருப்பி புரிஞ்சுக்கோங்க, வெஸ்டீஜ் நம்ம கம்பெனி இல்லை, இன்னொரு கம்பெனி நம்ம கம்பெனி இல்லை. பட் எது சரின்னு பார்த்து தேர்ந்தெடுங்க, அதான் முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட், you have to now select company. Choose the network marketing company. First, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியை சூஸ் பண்ணணும்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம சக்ஸஸ் ஆகணும். இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகணும்னா அதனுடைய பேசிக் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேசிக், என்னுடைய திறமையில் நான் ஜெயிக்க முடியாது. என்னுடைய திறமையில் நான் ஜெயிக்கிறேன்னா இந்த யூடியூப்லேயோ இந்த வெபினாரோ எதுவோ நான் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா என் திறமையில நான் ஜெயிக்க முடியாது. எனக்கு கீழே வராங்க, அவங்கள ஜெயிக்க வைக்கணும். அவங்க ஜெயிக்கும் போது நான் ஜெயிக்கிறேன். அப்போ என்னுடைய ரா மெட்டீரியல் யாருன்னா உள்ள வந்து இணையக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுதான் ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும் நம்ம. They are all average people. பாருங்க, இப்போ இந்த ட்ரைனிங் முடிக்க போறேன், ட்ரைனிங்கை முடிச்சுட்டு 8 மணிக்கு I have a webinar. I can either cancel a webinar, I can cancel this training. இந்த ட்ரைனிங் நான் பண்ண வேண்டாம் நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். But I'm not doing, because I want everybody to be educated. ஐயா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இருக்கிற அதே இது உங்களுக்கு வரணும். So that you can also become successful. When you are successful, I am successful. இதுக்காக நான் பண்றேன்.
ஆனால் துரதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பார்க்க கூட மாட்டோம். ஏழு மணிக்கு தான் ஆரம்பிக்கிறேன். And that too from my own house. And அடுத்தது you can see it from your mobile phone, you can see it in your tab, iPad or laptop. எங்கே இருந்தாலும் சரி அங்கே நின்று பார்க்கலாம்ல. பார்க்க மாட்டோமே. எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஆளுங்களை வச்சு நம்ம ஜெயிக்கணும். அவங்களை குத்த சொல்லி பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் தட்ஸ் ஹவ் தே ஹவ் பீன் பாட் அப். அவங்கள மேலே குத்த சொல்லிட்டோம்னா தப்பு அது. பிகாஸ் நம்மளும் அது மாதிரி தான், நம்மளும் அப்படி தான் இருப்ப போகிறோம். அப்போ இவங்களை வச்சு நம்ம ஜெயிக்கணும். ஆவரேஜ் பீப்புள். அப்போ இந்த ஆவரேஜ் பீப்புள் ஜெயிக்கிற மாதிரி விஷயம் அங்கே இருக்கணும். ஆவரேஜ் பீப்புள் ஜெயிக்கிற மாதிரி விஷயம் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் வேறு எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஆனால் ஆவரேஜ் பீப்புள் ஜெயிக்கணும்னா முதல் விஷயம் ப்ராடக்ட்ஸ் ஆர் திங்ஸ். அதாவது உங்ககிட்ட கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு மூலிகை, அதாவது அதை சாப்பிட்டோம்னா சிரஞ்சீவியாக வாழலாம். கரெக்டுங்களா? அது நம்மகிட்ட இருக்கு. ரேர் பொருளா? அப்போ ரேர் பொருளாக விலை எப்படி இருக்கும்? ஜாஸ்தியாக இருக்குமா? ஓகே. இப்போ இது எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் எவனா வாங்கிப்பானா? கடவுள் கொடுத்துட்டாருப்பா எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால யாரும் வாங்கிப்பாங்களா? ஐ ஹாவ் டு ப்ரூவ் இட். இது கடவுள் கொடுத்த இதில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு ஐ ஹாவ் டு ப்ரூவ் இட். அதுக்கப்புறம் தான் அதுக்கு விலை கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிப்பான். சொல்ல புரியுதா? அப்போது இப்போ நான் இருக்கேன், திறமை இருக்குது, நான் எனக்கு ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன மாதிரி நான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். நீங்கள் நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் பேர் இருக்காங்க. 12 லட்சம் பேருக்கு நானே போய் எடுக்கலாமா? முடியுமா? ஹியூமன்லி நாட் பாசிபிள். அப்போது என்ன மாதிரியே சில பேர் அங்கே என்ன ஆகணும்? இதே மாதிரி உருவாகி வரணும். அப்போ இது மாதிரி உருவாகி வரணும்னா இந்த மாதிரி ட்ரைனிங்கெல்லாம் வரணும். நான் சொல்ல புரியுதா? அப்போ நிறைய பேரை ட்ரெயின் பண்ணுறோம். அப்போ நிறைய பேர் இப்போது 10 பேர் இப்போ 1000 பேர் பார்க்குறீங்க. இந்த 1000 பேரும் வல்லுநர் ஆகிட போகிறீங்களா? இந்த 1000 பேரில் ஃபில்டர் அவுட் ஆகும். புரியுதா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போது இந்த பொருள் பேர் ட்ரைனிங் இல்லாமல், அந்த நாலேஜ் இல்லாமல் நீ விற்க முடியாதுன்னா எல்லாரும் ட்ரெயினப் ஆகணும். நிறைய பேர் ட்ரெயினப் ஆகணும். அப்போ அளவு கடந்த நிறைய பேர் ட்ரைனிங்ல வந்து உட்காரணும். அது நடக்குமா? நடக்கவே நடக்காது. அப்போ அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அங்கே போய் வேலை செஞ்சோம்னா சக்ஸஸ் ஆக போகிறோமா? ஃபஸ்ட்டு சூப்பர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஃபஸ்ட்டு இது அவுட். அடுத்தது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் வாட்? டூப்ளிகேஷன். எஸ் ஆர் நோ? ஓகே. டூப்ளிகேஷனாக நம்ம பண்ணுறது எல்லாரும் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி ட்ரைனிங் இருக்குது, ட்ரெயினில் கொண்டு வந்து உட்கார வைக்கணும். அப்போ அது எல்லாரும் இல்லை முடியுமா? முடியும். அப்போ ஒரு டூப்ளிகேட்டபிள் திங் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் மாத்திரம் டூப்ளிகேட்டபிளாக இருக்கக்கூடாது. டார்கெட்டும் டூப்ளிகேட்டபிளாக இருக்கணும். ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். டார்கெட் வந்து இமாலய மலை மாதிரி இருந்து வச்சுக்கோங்க. இமாலய மலை ஏற முடியாதா? ஏறிருக்காங்களா? நிறைய பேர் ஏறிருக்காங்க. ஆனால் எல்லாரும் ஏறிருக்காங்களா? ஆனால் சென்னையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம குரோம்பேட்டு பக்கத்தில் குமரன் குன்றம்னு ஒன்று இருக்குது, எல்லாரும் ஏறிடுவாங்க. டார்கெட் அது மாதிரி இருக்கணும். இந்த ரெண்டும் சரியாக இருந்தால் தான் மற்ற ஆராய்ச்சியே. இந்த ரெண்டும் இல்லைன்னா ஆராய்ச்சி கூட நீங்கள் பண்ண தேவையில்லை. அந்த இடத்துல போய் உட்காராதீங்க. தேவையே இல்லாமல் அந்த இடத்துல போய் உட்காராதீங்க. இதுதான் இங்கே கொடுத்துருவேன். பர்சன்ஸ் கெட்டிங் இன்வால்வ் இன் நெட்வொர்க்கிங் இஸ் மிஸ்டர் ஆவரேஜ் வித் லாட் ஆஃப் டிசையர்ஸ், நோ கமிட்மெண்ட். இது இருக்கு, then only other things comes into play. What are the other things? There are now 6 things. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
மேனேஜ்மெண்ட், ப்ராடக்ட்ஸ், பிளான், பே அவுட், சிஸ்டம், டீம். நிறைய பேர் வெஸ்டீஜ் ஜெயிக்கிறதுக்கு காரணம் சூப்பர் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் மேனேஜ்மெண்ட்டோடைய அந்த இதுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது உங்கள் வீட்டுக்கு வரேன், எப்பவுமே நான் சொல்கிற எக்ஸாம்பிள் இது. ஐ டேக் யூ கிவ் மீ அ காஃபி அண்ட் ஐ சிப் தட் காஃபி. ஃபுல்லாக ரசித்து முடிக்கிறேன். முடிச்சுட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு காஃபி நான் சாப்பிட்டதே இல்லைப்பா, லைக் இட் வெரி மச், ஒய் காண்ட் ஐ ஹேவ் ஒன் மோர் கப். தூண்டுது. அப்போ இந்த காஃபி பெஸ்ட். ஓகே, இந்த காஃபி பெஸ்ட்டாக இருக்கணும், காரணம் என்ன இருக்கும்? முதல்ல இந்த காஃபி பொடி சிறப்பான காஃபி பொடியாக இருக்கணும். மற்ற ரகமான காஃபி பொடி கொடுத்துருக்க முடியாது. கரெக்டானா? ஃபேண்டாஸ்டிக். உலகத்தினுடைய சூப்பர் காஃபி பொடி. கரெக்டானா? இப்போ இந்த உலகத்தினுடைய சூப்பர் காஃபி பொடி, காஃபி போட்டது, காஃபி போடவே தெரியாதவன் காஃபி நல்லா இருக்குமா? அப்போ சூப்பரான காஃபி பொடி, சூப்பராக காஃபி போடுறோம் போட்டுருவோம். கரெக்ட்? ஓகே, எல்லாம் ஆயிடுச்சு. சூப்பரான காஃபி பொடி, சூப்பராக காஃபி போடுறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபில்டரில் என்ன பண்ணுவோம்? தண்ணி மேலே காஃபி பொடி நல்லா கொதிக்க விடுவோம். அந்த ஆவி போய் அப்படியே போய் அந்த காஃபி இது ஆகி பெர்குலேட் எசரணும், ஃபில்டர் ஆகிட்டு அந்த டிகாக்ஷன் இறங்கும். இப்போது அந்த ஹீட்டு நான் கொடுத்துற ஸ்டவ் வந்து ஒரு 1.5 ஸ்டவ். அந்த ஃபில்டரு சூடு சரியாக இருக்குமா? அந்த சரியான ஆரோமோ சரியான அந்த இது கிடைக்குமா? ஃப்ளேவர் ஃப்ராக்ரன்ஸ் கிடைக்குமா? அப்போது இந்த ஸ்டவ் சூப்பராக இருந்திருக்கணும். 3. இப்போ டிகாக்ஷன் எடுத்தாச்சு, சூப்பர் டிகாக்ஷன். இப்போ என்ன பண்ணணும்? மில்க் ஹஸ் டு பி மிக்ஸ்ட். தண்ணி பால், காஃபி கான். இது என்ன இருக்கணும்? டிகிரி பால். இப்போ எல்லாம் போட்டால் காஃபி ரெடி. இன்னும் ஒன்று இருக்குது, சுகர் போடணும். சுகர் அள்ளி போட்டேன் அல்லது சுகரை கொஞ்சம் கம்மியாக போட்டேன். இப்போது இந்த காஃபி சூப்பராக இருக்கிறது காரணம் எல்லாமே சரியாக இருந்தது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே சரியா ஒரு இடத்துல கிடைப்பது என்பது அரிது. எப்படி மானிடா பிறப்பது அரிதோ அதே மாதிரி இது கிடைப்பதும் அரிது. அந்த மாதிரி ஒரு விஷயம் அரிது. என்னுடைய 20 வருஷம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் வெஸ்டீஜ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் கம்பெனி. எல்லாமே கிளியராக இருக்கு. ஒவ்வொரு விஷயமா பாருங்க. மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். மேனேஜ்மெண்ட்டில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இல்லையா? அது பாருங்களேன், கொஞ்சம் அப்படி பாருங்கள். யூ ஷுட் பி எக்ஸ்பர்ட்டு. அண்ட் அடுத்து அவங்களுக்கு பிரெட் அண்ட் பட்டர் இந்த நெட்வொர்க் தான் இருக்கணும். இது ஒரு 10ஓட 11 ஊர்காவாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன ஆகும்? கவனமே இருக்காது. அண்ட் இட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்ட். இந்தியனுடைய பல்ஸ் தெரியணும். இட் ஷுட் ஹாவ் எக்ஸாம்பிளரி growth rate ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கணும். அச்சீவ்மெண்ட் டெஸ்டிமோனிஸ் இருக்கணும். அண்ட் பிட்வீன் லீடர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கம்யூனிகேஷன் சேனல் சூப்பராக இருக்கணும். இதெல்லாம் இருக்கா இல்லையா பாருங்களேன். இட் இஸ் நோ அன் எக்ஸ்பர்ட்டா அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா யூ கேன் சி ஸ்டார்டட் 2020 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆஃபீஸோட ஆரம்பிச்சு 48 ஆஃபீஸு. இட் ஹஸ் காட். இன்னைக்கு இந்தியாவிலேருந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை நிறுவனங்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கு பாருங்க. ஸோ எக்ஸ்பர்ட் தேர். 2500 இடங்களில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்ட் சென்டர்ஸ் இருக்குது. எந்த நிறுவனத்துக்கிட்ட இருக்குது பாருங்கள். இம்மீடியட் பில்லிங், இம்மீடியட் இன்வாய்ஸ், இம்மீடியட் இது. இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது போய் பாருங்கள். அப்புறம் 6 பேரோட ஆரம்பிச்சு இன்னைக்கு 2 கோடி விநியோகஸ்தர்கள். மாதம் 2 லட்சம் விநியோகஸ்தர். போன மாதம் நம்ம டீம் மாத்திரம் 40,000 விநியோகஸ்தர்கள் சேர்ந்திருக்காங்க. இதுதான் அட்ராக்ஷன்.
அண்ட் உலகளவில் ஒரு 150 வருடங்களாக நடந்துட்டு இருக்கிற வியாபாரத்தில் எவ்வளவோ 200 நாடுகள் நடந்துட்டு இருக்கு. 1000 நிறுவனங்கள் இருக்காங்க. 2018 93, 2019 63, இப்போ 30வது இடத்துல இருக்கோம். அப்புறம் ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட், எல்லாமே ISO சர்டிஃபைடு, எல்லாமே GMP சர்டிஃபைடு, எல்லாமே அலால் சர்டிஃபைடு, ஆல் சர்டிஃபிகேட்ஸ் அவைலபிள். அண்ட் அடுத்தது வேலை செய்கிறவங்க, நமக்கு சர்வீஸ் கொடுக்குறவங்க யார்? பாலி வந்து சர்வீஸ் கொடுக்க முடியாது. நீங்கள் 2 கோடி பேருக்கு அவர் சர்வீஸ் கொடுக்க முடியுமா? எம்ப்ளாயிஸ். அப்போ எம்ப்ளாயிஸ் சர்வீஸ் கொடுக்கணும்னா அவங்க டோட்டலி தே ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட். இங்கே பாருங்க, பெஸ்ட் பிளேசஸ் டு ஒர்க் வித், அதாவது கிளாண்டஸ்டைனா எடுத்த இதில் வந்த ஒரு கண்டுபிடிப்பு. அப்போ எம்ப்ளாயிஸ் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட் வித் எம்ப்ளாயிஸ் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட் வித் மேனேஜ்மெண்ட், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சூப்பர் சர்வீஸ் தருவாங்களா மாட்டாங்களா? அடுத்தது பாருங்க, நான் சொன்ன மாதிரி நியூட்ராசிட்டிக்கல், பெஸ்ட் நியூட்ராசிட்டிக்கல் கம்பெனி, பெஸ்ட் பிராண்ட். ஜஸ்ட் see this. இந்த வீடியோ ஃப்ரம் எக்கனாமிக் டைம்ஸ், அவங்க கொடுத்த ஏசியாவிலேயே சூப்பர் பிராண்ட். The next admired brand of India award is for Vestige Marketing. Got that? Best place to work with and offices. Even DLCPs are going to become like branch office. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் போயிட்டு இருக்காங்க. And see the vision, 2025, 50 countries, 100 billion distributors and revenue 20,000 crores, 1 லட்சம் கார் அச்சீவர்ஸ். அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ செஞ்சிருக்காங்களா இல்லையா? அப்போ 2020 நடக்குமா நடக்காதா? தென் 63rd நான் சொன்ன மாதிரி 30th place வந்துட்டாங்க. டாப் 10ல போயிட போகிறாங்க. See this. Yes or no? Then highest earner இன்கம் ரைட் ஃப்ரம் 2014 பாருங்க, 30 lakhs, 40 lakhs. இப்போ கன்சிஸ்டன்ட் மோர் தென் 1 crore. வெரி சூன் 2 crore ஆகுமா ஆகாதா? நிறைய பேர் 1 crore வருவாங்களா மாட்டாங்களா? 10-15 பேர் வந்துடுவாங்க. இந்த ஆத்ம நிர்பார் பிளான்ல இன்னும் கொஞ்சம் மாசத்துல there will be lot of people earning 1 crore. அதே மாதிரி மில்லியனர்ஸ், க்ரோயிங் மில்லியனர்ஸ், கோடீஸ்வரர்களை வருஷம், இது ஒவ்வொரு வருடமும் நம்ம இதெல்லாம் ஒரு வருடத்தில் உருவானது, நாட் டோட்டல். அதே மாதிரி கார் அச்சீவர்ஸ், நீங்க 2000 பேர் ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு. அண்ட் விமன் மில்லியனர்ஸ், அதே மாதிரி யங் மில்லியனர்ஸ், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா திஸ் ஹவ் இட் கோஸ். அண்ட் குளோபல் வரக்கூடிய நாடுகளில் another 17-18 countries. They are going to go to Vietnam, they are going to go to Cambodia, Philippines, Kyrgyzstan, Kuwait, Qatar, Ghana திறந்துட்டாங்க. They are going to go to South Africa, Kenya, Nigeria, Uganda before 2021 January. லைசன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அண்ட் 6 companies, வளர்ற கம்பெனிலேயே டோட்டல் டைரக்ட் செல்லிங்லாம் ஃபர்ஸ்ட் 25ல் 6 நிறுவனங்கள் தான் 100 million கொடுத்துருக்காங்களாம். அந்த 6 யாருன்னா நம்மளும் ஒன்று. அதில் கம்ஸ் டு ப்ராடக்ட் ஷுட் அவார்ட் ரூல் என்ன? ப்ரைஸ் டு செல், ப்ரைஸ் ஃபார் ப்ராஃபிட், எல்லாருக்கும் தேவையானது இருக்கணும், வேற எங்கேயும் கிடைக்கூடாது. சோப், அஷூர் சோப் 35 ரூபா சோப்பு எல்லாருக்கும் தேவை. ஆனால் இந்த சோப் மாதிரி வேற சோப் இல்லை. எல்லாருக்கும் தேவை, ஆனால் இந்த சோப் வேற எங்கேயும் கிடைக்காது. டீ எல்லாருக்கும் தேவை, ஆனால் இந்த மாதிரி டீ வேலை இல்லை. ரைஸ் பிரான் ஆயில் இல்லாட்டி ஏன் பத்திக்குது? Yes or no, friends? This is the award rule of what I have told, and it's a healthcare product. இது பாருங்க, இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பிஸ்னஸில் நான் இருக்கேன், நான் இல்லை, யார் இருக்காங்க, யார் இல்லை.
இன்னைக்கு போன மாதம் நம்ம தமிழ்நாடு turnover is 14 crores, of which நம்ம turnover is around 12.5 crores. இந்த 12.5 கோடிக்கு யாருக்கு இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த 12.5 கோடியில் என்னால் அடித்து சொல்ல முடியும், ஒரு 5.5 6 கோடி அதுவாக நடந்த பிஸ்னஸ். நோபடிஸ் ஒர்க் இஸ் தேர், அதுவாக நடக்குது. பிகாஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிண்டியில் டிஎல்சிபி இருக்குது, அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் மாதிரி நான் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ என்னோடய நம்பர்ஸ் ஆர் அவைலபிள் இன் கூகுள். ஸோ ரெகுலர் ஐ எம் கெட்டிங் கால்ஸ், கிண்டி டிஎல்சிபி திறக்கமா போகாதான்னு. அப்படி கால் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஐயா கூகுளில் சர்ச் பண்ணாத, ப்ளீஸ் கோ சர்ச் இன் தி ஆப்பு. நான் வந்து ஆர்எஸ் ராஜன் சரி சார் அதனால் என்ன சார் அப்படிமா. பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் அரசு புரியுதா நான் சொல்ல வரேன். அதாவது ப்ராடக்ட் வாங்குறவங்க அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு வாங்குறவங்க எண்ணிக்கை ஒரு 50% பேர் இருக்காங்க. நானே போயிட்டா கூட அந்த 50% அவங்க வாங்கிட்டு இருக்கோம். இதை வச்சு யாரோ ஒருத்தன் வந்து அதை பில் பண்ணி தூக்கிட்டு போயிடுவோம். அந்த நிறுவனத்தில் இருக்கோமான்னு பாருங்க. அதை விட்டுட்டு எங்கேயாவது போய், திருப்பி சொல்றேன், தலைமுறையாக ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஸ்ட்ரகிள் ஆயிருக்கும். அண்ட் வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டமும் ரொம்ப ரொம்ப கடினமான காலம். நம்ம குழந்தைங்களை போட்டு மிதிச்சிருவாங்க. உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, வயசாயிருக்கும், வேடிக்கை தான் பார்க்க முடியும், மனசுக்குள்ள குமுற தான் முடியும், மிதிப்படுறதை பார்க்க தான் முடியும். எப்பேற்பட்ட இடத்துல வச்சுட்டு அதை போயிட்டு மிதிப்பட்டீங்கன்னா ரத்த கண்ணீர். அது ஏன் அது வருது அப்படின்னாக்கா, இந்த பாவம் சும்மா விடலை, கொடுத்தார் கடவுள். எதையோ ஒன்று ஆசைப்பட்டுட்டு, தப்பா எடுத்துக்காதீங்க, எதையோ நக்கறேன்னு சொல்லிட்டு போயிட்டு பண்ணாக்கா அப்படி ஆகும்போது அந்த வேதனை படணும் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து தப்பா, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. Then taking you further, plan, very beautiful plan. போக போக மேலே போகிறோம். கீழே வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? பரமபதம் விளையாடுறோம், தாயம் உருட்டு எல்லாம் விளையாடுறோம், ஜெயிச்சா தேர்வோமா தெரியாது. ஏன்னா லக், பாம்பு கடிச்சதுன்னா போச்சு, பாம்பு கடிச்சிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் என்ன பண்ண முடியும்? பாம்பே இல்லைப்பாங்க, ஏழில் ஏறுறோமா இல்லையோ, தாயமா போட்டால் போயிடுவோம். எஸ்ஆர்னோ, அதான் பிரஸ்டீஜ். பட் ஒரு விஷயம் பண்ணணும், இந்த தாயத்தை உருட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். உருட்டாமல் கையிலேயே பிடிச்சிக்கிட்டு இது தாயம் உழுகுமா, 6 உழுகுமா, 5 உழுகுமா, உழாமல் போயிடுமா, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் அது மாதிரி தான் இருக்கீங்க. அண்ட் அடுத்தது, இப்போ இந்த ஆத்ம நிர்பான் பிளான் 11% வெரி ஈஸியாக இல்லை. 11% வந்த உடனே 4% அவங்களுக்கு மாத்திரம் எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்காங்க. வருமானம் டபுள் ஆயிடுச்சா இல்லையா? பிரான்ஸ் டைரக்டருக்கு இருந்த வேல்யூ இப்போ டபுள் ஆயிடுச்சா இல்லையா? அப்போ அங்கே அதிகமான வருமானம் இருக்கா, அட்ராக்ஷன் இருக்கா? அடுத்தது, மேலே பிரான்ஸ் சில்வர்லாம் கோல்டு ஆனவங்களுக்கு என்ன அட்ராக்ஷன்? டபுள் யூனிவர்சல் போகணும். ஏன்? அங்கே கேப்பிங் ஒன்று இருக்குது, 2% எலைட் கிளப். அப்போ நான் எப்படி எலைட் போவேன்? எனக்கு கீழே நிறைய பிரான்ஸை உருவாக்கணும். அப்போ நீ என்ன பண்ணுற? நான் பிரான்ஸ் ஆகணும், 11 தான் பக்கத்தில் தான் இருக்கேன், நான் போகிறேன், நீ உந்துற, நீ சீக்கிரம் வர, அவன் இழுக்கிறான். இந்த புல் புஷ் ரெண்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரே இடம் உலகத்தில் வெஸ்டீஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி புல் புஷ் வேற எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. நீங்க எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறீங்களா, அங்க புல் புஷ் இருக்கா பாருங்க. தட் டைப் ஆஃப் அ திங். ஏன்னா நான் இழுக்கிறேன், அவனும் வரணும். மற்ற இடங்கள்லாம் என்ன இருக்கும்னா, நம்ம தான் இழுப்போம், அவன் வர மாட்டான். அவ்வளவு கஷ்டப்பட்டு இழுக்கணும். அவன் சைடில் முயற்சி கம்மியா இருக்கும். பட் வேற சிங்கனா அது 2 பக்கமும் அந்த மாதிரி பிளான். அண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, ஏசியாவிலே டாப்பஸ்ட் ஏர்னர் வெறும் 16 வருஷத்துல 26 27 வருஷங்களாக இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நடக்குது. எந்த நிறுவனத்தில் வந்தது? ஏசியாவில் டாப்ல 16 வருஷத்துல வந்துருச்சு, கன்சிஸ்டண்டா வந்துருச்சு. ஸோ பிளான் சூப்பர், பே அவுட் ஆல்சோ சூப்பர். எஸ் ஆர் நோ ஃப்ரெண்ட்ஸ்? அதிக பே அவுட். அண்ட் அடுத்தது, எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது நம்ம கம்பெனியில் கொடுக்குற பே அவுட் 60% 60% பிவி 36 ரூபா வெளியே வருது.
36 ரூபா மாத்திரம் இல்லை, எவ்வளவு ஆஃபர் பாருங்க. நேற்று கூட நான் வீடியோவில் போட்டிருந்தேன். வந்த ஆஃபர்லாம் டிஎல்சிபியில் பிரான்ச்சில் ஒட்டுறது கூட இடம் இருக்காது, அவ்வளவு ஆஃபர். அண்ட் அந்த ஆஃபரை புரியறதுக்குள்ள போகுது. வேற எங்கேயாவது இந்த மாதிரி ஆஃபர் இப்போதான் எல்லாரும் கொடுக்குறான். ஆஃபர் கொடுக்குற எந்த நிறுவனத்தையும் போய் பாருங்க, முன்னாடி அவங்க எவ்வளோ வருஷமா பூர்வீகம் பாருங்க, எப்போ ஆரம்பிச்சதுன்னு பாருங்க. வெஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு எப்போ தெரிஞ்சதோ அன்னைக்கு பார்த்து அதை காப்பி அடிச்சாங்க. இன்னைக்கு புதுசாக வரணும்னு சொல்கிறான், எங்ககிட்டயும் ஆஃபர் இருக்கு, இங்கேயும் ஆஃபர் இருக்கு. சரி, நீ ஏதாவது புதுசாக வச்சிருக்கேடா? அதை எதுக்காக சொல்ல வரேன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் இன்னைக்கு தான் வெஸ்டீஜ் ஆரம்பிக்குது, நமக்கு தெரியாது. நான் 5 வருஷத்தில் சேர்ந்தேன், அப்போ தெரியாது. அப்போ இட் வாஸ் அ ரிஸ்க். We have to go look still more beyond. I was able to look at because of my experience, because of my other knowledge. அது எல்லாருக்கும் இருக்காது. பட் இன்னைக்கு நான் சேர்ந்து 10 years ஆச்சு. இட்ஸ் ப்ரூவ்டு. இந்த நேரத்தில் இங்கே இருக்கும். நான் சொன்ன மாதிரி நம்ம 100% கொடுக்கிறோம், அது 100% கொடுக்குதா? நிறைய பேர் ஜெயிக்கிறாங்களா? நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க. நம்ப முடியாத மாதிரி ஜெயிக்கிறாங்களா? எஸ், ஜெயிக்கிறாங்க. நம்ம ஜெயிக்கிறோமா? ஜெயிக்கல. அப்போ என்ன அர்த்தம்? பிரச்சனை நமக்கு இருக்கு. என்னன்னு பாரு. சிம்பிள். இன்னைக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டைரி. வேணா ஒரு 5 மாதம் பண்ணுங்க, நான் சொல்றது செய்யுங்க. அப்படி இல்லைன்னா யூ டிசைட் வாட் எவர் யூ வாண்ட். மந்த்லி 100 PE வாங்குறேன்னா நோட் பண்ணிட்டே வாங்க. தினம் யாருக்காவது பிளான் காமிக்கிறேன்னா, தினம் வெபினார் நடக்குது, வெபினாரில் கொண்டு உட்கார வைக்கணும். தட்ஸ் இட். தினம் யாராவது கொண்டு உட்கார வைக்கிறேன்னா, பட் அந்த தினம் உட்கார வைக்க வேண்டிய முயற்சி நான் எடுக்கிறேன். உட்காடுறாங்க, உட்காரல, அடுத்தது நான் முயற்சி எடுக்கிறேன். பேசினேன், அந்த 1.5 நிமிஷம் வீடியோ அனுப்பிச்சேன், அவங்களுக்கு வெபினார் லிங்க் அனுப்பிச்சேன். தினம் நான் செஞ்சேன், சளைக்காமல் செஞ்சேன். 5 மாதம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை ட்ரைனிங் அட்டன் பண்ணனா, திங்கக்கிழமை விஐபி அட்டன் பண்ணுறேன்னா, ஏதாவது எம்டிஎஃப் நடக்குது அட்டன் பண்ணாமல் இருக்கேனா, அதே மாதிரி யாரெல்லாம் கூட சேர்ந்தாங்க அவங்களையும் எப்படியா வற்புறுத்தி அட்டன் பண்ண வைக்கிறேனா, அவங்க அட்டன் பண்ணுறாங்க, நான் வற்புறுத்தினேனா, அவங்க கேட்கல என் அப்ளைட வச்சு வற்புறுத்தினேனா, என்னென்ன மெத்தட் இருக்கோ அதெல்லாம் செஞ்சேனா. பாருங்கள், 5 மாதம் செய்யுங்க. எஸ், இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க, ஒர்க்கம் வரல, வெற்றி வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இவ்வளவு நொண்டி வச்சுக்கிட்டு வேற எங்கே போனாலும் அதே நொண்டி தானே. இன்னும் நான் எப்பவுமே சொல்லுவேன், வெஸ்டீஜுங்கிற அந்த இதில் பருப்பு வேகலைன்னா, இந்த வேகாத பருப்பு வேற எங்கேயும் வேகாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பருப்பையும் வேக வைக்கிற ஒரு இடம் வெஸ்டீஜ். அங்கேயே அந்த பருப்பு வேகலைன்னா எங்கேயும் வேகாது. அந்த மாதிரி ஒரு நிறுவனம் ஃப்ரெண்ட்ஸ் இது. And as I said, நான் சொன்ன மாதிரி பே அவுட் பற்றி பேசியிருக்கேன். அப்புறம் சிஸ்டம். தெர் வாஸ் அ கொஸ்டின், பிக் கொஸ்டின். நேற்று ஒருத்தங்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, அதாவது நம்ம வெஸ்டீஜ் பீப்புள் தான், பர்சன் தான். தட் லேடி ஹட் ஆஸ்க்ட் a great question. யாரோ ஒருத்தர் வந்து இன்னொரு நிறுவனத்துக்காக கேன்வாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தட் லேடி ஹஸ் ஆஸ்க்ட், ஃபண்டாஸ்டிக், ஓகே, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க. இப்போது நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். வெஸ்டீஜ் இருக்குது, வெஸ்டீஜோடைய டாப்பாக பாலி சார் இருக்கார். ஒருவேளை மிஸ்டர் பாலி சார் இல்லை, வெஸ்டீஜ் நடந்து போகுமா, நடந்துகிட்டே இருக்குமா, அல்லது நின்றுடுமா? நிச்சயமாக நடக்கும். ஏன்? சிஸ்டம் உருவாயிடுச்சு, எல்லா விஷயமும் இருக்குது. ஒரு அவார்ட் செரிமனி நடக்குன்னா கிளியர். எந்த அவார்ட் செரிமனி போய் பாருங்க ஒரே மாதிரி இருக்கும், எந்த ஆஃபீஸ் போங்க ஒரே மாதிரி இருக்கும். எல்லாமே சேனலைஸ்ட், எல்லாமே சிஸ்டமைஸ்ட். உள்ள வராங்க விஐபி, பிரான்ஸ் ஆறாங்க விஎல்சி, ஸ்டார் ஆறாங்க ஹவு டு செல் லைக் அ ப்ரோ. எல்லா விஷயங்களும் கரெக்டாக வச்சுருக்காங்க. அதாவது நடந்துகிட்டே இருக்கு. 2ஆம் தேதி டான் க்ளோசிங் முடியும் போது ஆஃபர் வந்து நிற்குது. ஏதோ ஒன்று குறைபாடு இருக்கா? எவ்ரிதிங் சிஸ்டம். ஸோ அடுத்து கேட்குறாங்க, சரி இதே இன்னொரு இடத்துக்கு போகிறீங்களே, அந்த ஆள் இல்லைன்னா
ஐயோ அவர் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காரு, அவர் இல்லாட்டி எப்படி, அவர் தானே எல்லா ஆளுநாள், விடை அங்கேயே இருக்கு அப்படின்னாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டம் இஸ் ஹியர், இட் ஹஸ் பீன் பில்ட். இந்த சிஸ்டம் பில்ட் ஆகிறதுக்கு எவ்வளவோ பரீட்சைகள் நடந்திருக்கும். முன்னாள் செஞ்சுருப்பாங்க, அதை செஞ்சுருப்பாங்க, இது செஞ்சுருப்பாங்க, இப்படி பண்ணியிருப்பாங்க, அப்புறம் இதுதான் ஒர்க் ஆகுது, கரெக்டாக பிடிச்சிருப்பாங்க. மற்றவங்க இனிமேல் தான் விழுந்து பிறண்டு வரணும். சிஸ்டம் இஸ் தேர். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்களுக்கு நான் காமிக்கக்கூடிய ஒரு விஷயம், நான் வெரி ஃபாஸ்ட் அண்ட் டீம் இஸ் வெரி ஃபாஸ்ட் க்ரோயிங் அண்ட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டீம் நம்ம டீமு. அடுத்தது கொஸ்டின் 4 இஸ் த கம்பெனி, இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட், இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. போட்டு, இஸ் த கம்பெனி கோயிங் டு ஹெல்ப் மீ லேர்ன் ஹவு டு பிகம் அ மாஸ்டர் நெட்வொர்க்கர். எல்லாரும் இங்கே மாஸ்டர் நெட்வொர்க்கர் ஆகிட்டு இருக்கோமா இல்லையா? 6ஆம் கிளாஸ் படித்தவங்க நீ நெட்வொர்க் பார்த்து பொழுது கட்டுறாங்களா இல்லையா? பியூட்டிஃபுல் எஜுகேஷன் கொடுக்குறாங்களா இல்லையா? அண்ட் இந்த மேனேஜ்மெண்ட், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்ட், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 4 மாதம், மார்ச், ஏப்ரல், மே, இந்த 3 மாதங்கள் இந்த கொரோனா வாஸ் தேர். நிறைய இடத்துல பண்ண ஒர்க்குக்கு பே அவுட் வரல, ஒர்க்குக்கு பே அவுட் வரல. கரெக்டாக தப்பா? இங்கே நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் கொரோனா இங்கே மெயின்டைன் பண்ண முடியல, மெயின்டைன் பண்ண வச்சு கொடுத்தாங்க பல கோடி ரூபாய். ஏன் கொடுத்தாங்க? இன் யோர் சக்ஸஸ் லைஸ் யோர் சக்ஸஸ். கொரோனானால அவனால் முடியாமல் போயிடுச்சு, நீ ஏதோ கிராமத்தில் இருந்துருக்கலாம், ஏதோ இருந்திருக்கலாம், பாவமாக இருக்குது, உன்னோட வாழ்க்கை இதாகிடக்கூடாது, இந்த அப்படி நீ திருப்பி சம்பாதிக்க போகிற, அந்த சம்பாதிக்கும் போது இன்னும் நிறையா பண்ண போகிற, அதன் மூலியம் நாங்கள் லாபம் எடுக்க போகிறோம். வெய், எந்த நிறுவனம் கொடுத்தது? எந்த நிறுவனம் கொடுக்கும்? பாருங்க, ஆஃபர்ஸ் பாருங்க, தெரிக்கல ஆஃபர்ஸ். இந்த மாதிரி ஒரு கம்பெனி. அண்ட் உங்க முன்னாடி கடைசியா ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் காமிக்கணும்னு விரும்புகிறேன். திஸ் இட். இது நான் எடுத்தது இல்லை, வெப்லேருந்து எடுத்தது. வெப்லேருந்து ஒரு நிறுவனம் சர்வே ஆகாமா சர்வே ஆகாதங்கிறதுக்கு போட்டிருக்கிறது. அவங்களுடைய சர்வே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஒரு 100 நிறுவனங்கள் ஆரம்பித்தாங்கன்னா 90 நிறுவனங்கள் 5 வருடத்துக்குள்ளேயே காணா போயிடும். யாருக்கு தெரியும் எந்த நிறுவனம் காணாம போகும், எந்த நிறுவனம் நிலைக்கும்னு? நம்ம இருக்கிற இடம் நிலைச்சு நிற்கிற இடம். அதை விட்டுட்டு அது நிலைக்குமா நிலைக்கு தெரியாது. நம்ம யாரையும் நிலைக்காத நம்ம சொல்லலை. பட் அங்க போய் பரீட்சை பண்ணோமா? அடுத்தது ஏன் நிலைக்காம போகுது, அதுக்கு காரணம் சொல்றாங்க. இந்த காரணம் எழுதியிருக்காங்க. இந்த காரணத்தையும் நான் இது வைக்கிறேன், பாயிண்டர் வைக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்காம்பிட்டன்ஸ். அதாவது என்ன நடத்தணும், ஏது நடத்தணும். ஒரு ஒரு நிறுவனம் நடத்தணும்னா அதுக்கு ஒரு காம்பிட்டன்ஸ் இருக்கு. அந்த காம்பிட்டன்ஸ் இருக்கா இல்லையா யாருக்கு தெரியும்? லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லைன். அடுத்தது லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது பாருங்க, இங்க பாருங்க, ஆரம்பித்ததோடைய காரணம் பர்சனல் ப்ராப்ளம். நான் யார் தெரியுமா காமிக்கணும்னு ப்ரூவ் பண்ணணும், உங்களை நான் இது பண்ணணும்னு ப்ரூவ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட வந்தோம்னா 100% இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் 190% போகுது அப்படின்னு சொல்றாங்க. வேற இந்த நிறுவனமும் 16 வருடங்களுக்கு முன்னாடி இதுவும் ஒரே ஒரு வருஷமான 1 year old கம்பெனி தான். ஆனால் இது ஜெயிச்சிருக்கு. காரணம் என்ன? ஆரம்பிச்ச நோக்கம். காமிக்கிறேன் பாருங்க. விஷன். To help people to live a life of economic independence on their own terms. அது மாத்திரம் இல்லை, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே ஒரு முன்மாதிரி நிறுவனமா இருக்கணும். ஏன்னா he got fed up. இங்கே தானே நம்ம எல்லாம் சம்பாதிச்சோம்,
அவங்க நல்லா சம்பாதிக்கிறோமா, அப்போ இங்கேயே எல்லாம் இருக்கே. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த 16 வருடங்களில் they have transformed dreams into realities. நிறைய பேரோட கதைகளை கேட்டு பாருங்க. அதாவது நார்த்தில் கார் வாங்கிட்டு அவங்க ஊருக்கு ரோடு கிடையாது, இவரே ரோடை போட்டு எடுத்துட்டு போயிருக்காரு. அவ்வளவு கதைகள் இருக்கு. அதற்கு காரணம் லீடர் நினைச்சீங்கன்னா இல்ல, வெஸ்டீஜ். நான் சொன்னேன் இல்லையா, அதுவா நடக்குது. பார்பர், ஊனமுற்றவர்கள் எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க. ராஜன் வந்திருக்காரு, 10,000 பேர் ஜெயிச்சிருக்காரு. ராஜன் இல்ல, வெஸ்டீஜோட சிஸ்டம். ராஜன் அந்த சிஸ்டத்தோட கொஞ்சம் வேலை செஞ்சார், அவ்வளவுதான். அந்த வெஸ்டீஜ் அப்படிங்கிற ஆத்து போற அந்த வேகத்துல அதோட சேர்ந்து கொஞ்சம் என்னுடைய துடுப்பையும் போட்டேன், அவ்வளவுதான். கொஞ்சம் வேகமா போட்டேன், அவ்வளவுதான். பட் முழுக்க நான் சொன்னா நான் தான் முதல் கிரிமினல், நத்திங் லைக் தட். அந்த மாதிரி இடத்துல இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒய் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லிட்டேன், அண்ட் ஒய் வெஸ்டீஜ். இந்த மாதிரி ஒரு நிறுவனம் யூ வில் நெவர் கெட் இட், அண்ட் இந்த மாதிரி ஒரு டீம் யூ வில் நெவர் கெட் இட். ஸோ கிளிங் டு இட். உங்களுடைய இது குதிரை கட்டின கடிவாளம் மாதிரி. டோன்ட் லுக் ஹியர் அண்ட் தேர். யூ ஹவ் காட் அ கிரேட் திங், கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன செய்யணும்? நான் சொன்ன மாதிரி எவ்ரிடே பிளான் ஷோயிங், எவ்ரி மந்த் 100 PV, எவ்ரி ட்ரைனிங் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணணும். இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரொம்பலாம் 5 மாதம் 6 மாதம் பண்ணிட்டு திரும்பி பாருங்க, 100% உங்களோட ரிசல்ட்ல நிச்சயமா சேஞ்ச் இருக்கும். ஐ கேன் வவுச் ஃபார் இட். இந்த மாதிரி இன்னொரு இடத்துல வவுச் பண்ண முடியுமா சொல்லுங்க? வேற எங்கேயாவது வவுச் பண்ண முடியுமா சொல்லுங்க? ஸோ அந்த நிறுவனத்தில் இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டியூனிங் வித் அஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ஒரு 1.5 மணி நேரம், அண்ட் ஐ திங்க் இட் வில் பி வுட் ஹவ் பீன் வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் எல்லாருக்குமே தெரியும், இதே ட்ரைனிங்கை நான் வாரம் முதல் செவ்வாய்க்கிழமை எடுக்கிறேன். பட் இந்த தடவை நான் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கேன். உங்களுக்கே தெரியும் நான் ஏன் இது இப்படி எடுத்தேன். நான் ஒன்றும் பிளான் பண்ணல. ஏன் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய உள்ளே இங்கிருந்து வெளியே வர்றது என்னுடைய 20-25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை 1.5 மணி நேரத்தில் சொல்லும்போது ஒவ்வொரு 1.5 மணி நேரமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் லேர்னிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். God bless you. Let us rock and let us be on the top of the world. Let's say thanks to great Vestige company